நண்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். 1/12/2020 சற்று முன்பு நான் இது பாலிமர் நியூஸ் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் பார்க்கும்பொழுது எப்படி விவசாயிகள், பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் டெல்லி சலோ அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்களோ, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் தமிழ்நாட்டில் சென்னை சலோ போராட்டம் நடத்துகிறாங்க. பொழுது தாம்பரம் வழியாக அவருடைய போக்குவரத்து எல்லாம் தடுத்து ரயில் மேலெல்லாம் கூட கல்லெடுத்து அடிக்கிறாங்க. 20% இடஒதுக்கீடு கேட்கறதா நான் நினைக்கிறேன். அதுக்கான போராட்டம் இது. திடீரென்று தொடங்கியிருக்கிறாங்க இந்த போராட்டம். இன்றைக்கி தான் நான் அதை பார்க்குறேன். இதை பற்றி என்னுடைய கருத்து, 1980களில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் இதே மாதிரி ஒரு போராட்டத்தை, சாலை மறியல் போராட்டம், எங்கே பாரு மரத்தை வெட்டி போட்டுருவாங்க. மரத்தை வெட்டி போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செஞ்சு கலைஞர் பீரியட் அது. ஆகவே கலைஞர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருடைய பேர் ராமதாஸுக்கு ஒரு பட்டப்பெயர் வைத்தார், மரம் வெட்டின்னு. மரத்தை வெட்டி சாலையில் போட்டு அந்த ரிசர்வேஷனை வாங்கிட்டாங்க போராடி. அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அதனுடைய விளைவாக தான் நிறைய பேர் வன்னியர்களுக்கு மருத்துவ படிப்பில் வாய்ப்பு கிடைத்தது, நல்ல பதவிகளும் கிடைத்தது. அதுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு வன்னியர் சமூகம் கட்டாயமாக கடமைப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ இந்த போராட்டம் பார்க்கும்போது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தாம்பரத்தில் எல்லாரும் 2.5 மணி நேரத்துக்கு மேலே அங்கே போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் போன முறை பாட்டாளி மக்கள் கட்சி அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றது. இந்த முறை இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியுமா அப்படின்றது கேள்வி. ஏன்னா வன்முறை கையில் எடுத்துருக்கிறாங்க. அப்போவும் வன்முறை தான் கையில் எடுத்தாங்க. அந்த வன்முறைக்கு திமுக அரசு அந்த 1980களில் நடந்த அந்த வன்முறைக்கு திமுக அரசு பணிந்தது, கலைஞருடைய அரசு. ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த அதிமுகவுடைய அரசு இந்த வன்முறைக்கு பணியாது என்று நான் நம்புகிறேன். எந்த வகையிலுமே வன்முறை ஒரு தீர்வாகாது. இவங்க லீகலாக கோர்ட்டில் கேஸை போட்டு அதை ஜெயிச்சு வென்றெடுக்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்தது தார்மீக உரிமை தான். அதனால் இப்போவும் வன்னியர்கள் நிறைய பேர் இருக்கிறோம், அதிகமான பர்சன்டேஜில் இருக்கிறோம். அதே நேரத்தில் மிகவும் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கிறோம். அப்படின்றத சட்ட ரீதியாக எப்படி உச்சநீதிமன்றம் போயிட்டு மற்ற கட்சிகள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் இந்த 50% ரிசர்வேஷனுக்கு ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி வன்னியர்கள் அவங்களும் இந்த சட்ட போராட்டத்தை நடத்தி உச்சநீதிமன்றம் போயிட்டு தங்களுக்குரிய அந்த உரிமையை கேட்டு வாங்க வேண்டும். அப்படிதான் செய்ய வேண்டுமே தவிர போக்குவரத்து இடைஞ்சல் செய்யறதெல்லாம் அதெல்லாம் பழைய காலம். இப்போ அதெல்லாம் செல்லாது. டைமாக மிக கடுமையான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். பார்ப்போம். உங்களுடைய போராட்டத்தால் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செஞ்சாக்கா அது நல்லது இல்லை. அதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க. அவசரமாக சென்னைக்கு போய் நிற்கிறவங்க, சென்னையிலேருந்து வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் எப்படி டெல்லி சலோ போராட்டம் நடத்துகிறாங்களோ அது மாதிரி இவங்களும் ஒரு இடத்த எடுத்து வச்சுக்கணும். அந்த இடத்துல போராட்டம் நடத்துறது வித் பர்மிஷன், கவர்மெண்ட் பர்மிஷனோட போராட்டம் நடத்துறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீதி போராட்டம் நடத்துறது மிகவும் சிறந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களும் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகவும் படித்தவர்கள், மிக மெத்த படித்த டாக்டருங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பீரியட்ல அவரே டாக்டராக வேலை செஞ்சார். டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண அப்போ அவர் அமைச்சராக இருந்தார். ஆகவே தார்மீக அடிப்படையில் பெறக்கூடிய உரிமைகள் சட்ட ரீதியாக பெறுவதுதான் முறை அவர்களுக்கு தெரியும். அந்த வழியில் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ், தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேற இத்தகைய போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம்.